இது அடங்காப்பற்று தமிழன் பார்வை. உண்மையின் குரலாக. கொக்கிளாய் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் பழைய மாணவர்களின் முன்மாதிரியான செயற்பாடு விழுந்த மரக்கிளையை சமையல் விறகாக்கி அழகுபடுத்தினர். கொக்கிளாய் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை வளாகத்தில் நேற்று ஆகஸ்ட் 12, 2026 ஏற்பட்ட எதிர்பாராத இயற்கை அனர்த்தத்தை பழைய மாணவர்கள் குழு ஒன்று மிகச் சிறந்த முறையில் கையாண்டு சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியான செய்தியை வழங்கியுள்ளனர். பாடசாலை அதிபர் அலுவலகத்திற்கு முன்பாக நின்றிருந்த பழமையான வேப்பமரத்தின் பாரிய கிளை ஒன்று எதிர்பாராத பலத்த காற்றினால் முறிந்து வீழ்ந்திருந்தது. இந்த சம்பவம் பாடசாலை சமூகத்தினரிடையே சலனத்தை ஏற்படுத்தியிருந்தது. மரக்கிளை முறிந்து விழுந்த செய்தி அறிந்தவுடன் பாடசாலையின் பழைய மாணவர்கள் பலரும் தாமதமின்றி தாமாகவே பாடசாலைக்கு விரைந்து வந்தனர். பாடசாலை சமூகத்தின் மற்ற உறுப்பினர்கள் இந்த விபத்தை எவ்வாறு கையாளுவது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் பழைய மாணவர்கள் களமிறங்கி செயற்படத் தொடங்கினர். அவர்கள் விழுந்து கிடந்த பாரிய மரக்கிளையை அகற்றவும் அவ்விடத்தை சுத்தப்படுத்தவும் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பழைய மாணவர்களின் இந்த நடவடிக்கை வெறும் துப்புரவு பணியாக மட்டும் நின்றுவிடவில்லை. அவர்கள் மரக்கிளையை வீண் விரயமாக்காமல் அதனை பாடசாலையின் தேவைக்கு பயன்படுத்தும் வகையிலான ஒரு திட்டமிட்ட செயற்பாட்டை முன்னெடுத்தனர். முறிந்து விழுந்த மரக்கிளை முழுவதையும் அவர்கள் துண்டு துண்டுகளாக வெட்டி பாடசாலையில் மாணவர்களுக்கான மதிய சமையலுக்கு விறகு தேவைக்கு ஏதுவான அளவில் மாற்றினர். வெட்டப்பட்ட விறகுகளை விறகு பயன்பாட்டிற்கேற்ற பாதுகாப்பான இடத்தில் முறையாக அடுக்கி வைத்தனர். மேலும் மரக்கிளையின் இலைகள் மற்றும் சிறிய கழிவுகளை அகற்றி அவர்களால் பிரத்யேகமாக தோண்டப்பட்ட மக்கும் கழிவுகள் குழியில் போட்டு மூடினர். இதன் மூலம் அவ்விடம் மிகச் சுத்தமாக்கப்பட்டதுடன் இயற்கை உரம் தயாரிப்பதற்கும் வித்திடப்பட்டது. இந்த முன்மாதிரியான செயற்பாட்டில் பங்கெடுத்த அனைத்து பழைய மாணவர்களுக்கும் கொக்கிளாய் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை சமூகத்தின் சார்பாக அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் பழைய மாணவர்களுக்கும் அவர்களது கல்விக்கூடத்திற்கும் இடையிலான பிணைப்பை வெளிப்படுத்துவதோடு சமூக பொறுப்புணர்வு மற்றும் இயற்கை வளங்களின் மீதான அக்கறையையும் பறைசாற்றுகிறது. அனர்த்தம் ஏற்பட்ட ஒரு நேரத்தில் அரசாங்க அல்லது அதிகாரப்பூர்வ உதவிக்காக காத்திருக்காமல் தாமாகவே முன்வந்து செயற்பட்ட பழைய மாணவர்களின் தன்னார்வம் பாராட்டத்தக்கது. விறகுகளை வீணாக்காமல் பாடசாலையின் சமையல் தேவைக்கு பயன்படுத்தியமை மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை கொண்ட ஒரு பாடசாலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எவ்வாறு பயனுள்ள முறையில் பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இலைகள் மற்றும் கழிவுகளை மக்கும் கழிவுகள் குழியில் போட்டமை சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் அவசியத்தை உணர்த்துகிறது. இந்த செயல்பாடு கொக்கிளாய் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் பழைய மாணவர்கள் வெறுமனே கல்வி கற்கும் காலத்தோடு கல்விக்கூடத்தின் மீதான உறவை முடித்துக் கொள்ளவில்லை என்பதையும் எப்பொழுதும் பாடசாலையின் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. இவர்களின் முன்மாதிரியான செயற்பாடு மற்றைய பாடசாலைகளின் பழைய மாணவர்கள் சங்கங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்பது சந்தேகமில்லை. கொக்கிளாய் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் அதிபர் அலுவலகத்திற்கு முன் விழுந்த மரக்கிளை ஒரு அனர்த்தமாக மட்டும் இல்லாமல் பழைய மாணவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சமூக பொறுப்பை வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகவும் மாறியுள்ளது.